ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்திருக்கிறது திருவிதாங்கூடில் இருக்கிற தூய தோமையார் சர்ச்சுக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக ரினோவேட் ஒர்க்லாம் நடந்துச்சு. ஸோ அதை நம்ம பார்க்கலாமா? வாங்க. ஸோ வேர்ல்டுலே டாப் ஓல்டஸ்ட் சர்ச்சில் ஒன்று தான் நம்ம ஊர் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இந்த சர்ச். ஸோ தெரியாத பல ஆச்சரியமான விஷயங்கள் இந்த 2000 வருஷம் பழமையான திருவிதாங்கூடு அறப்பள்ளியில் இருக்குது. லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். ஸோ இந்த கல்வெட்டில் வந்து போட்டிருக்காங்க, தூய தோமையார் வந்து 63 ADயில் தான் வந்து இதை வந்து கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ரீசெண்டாக நடந்த இந்த ரெனோவேஷன் ஒர்க்கில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த உடன் ஒர்க்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இன்னுமே இந்த சர்ச் வந்து ஆர்த்தடாக்ஸ் மலங்கிராஸ் ஆர்த்தடாக்ஸ் சிரியன் சர்ச் அவங்க தான் வந்து இதை ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேரளா டச் வந்து அப்படியே உங்களால் பார்க்க முடியுது. இந்த உடன் அந்த ரெனோவேட் ஒர்க்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்குது. நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கோ அப்படி தான் உண்மையாகவும் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த டோர்ஸ் எல்லாமே. ஸோ ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு உட்கார்றதுக்கு மாதிரி அவங்க அழகாக வந்து ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்காங்க. நம்ம தாமஸ் யாருன்னா ஜீசஸோட டிசைப்பிளில் 12 டிசைப்பிளில் ஒருத்தர் தான் வந்து இந்த தாமஸ். இது தமிழில் தோமா. ஸோ இவர் 63 AD ஆஃப்டர் டெத்தில் வந்து கிரைஸ்ட் ஆஃப்டர் டெத் BCACலாம் சொல்லுவாங்களே. ஸோ 63 ADயில் இவர் வந்து இங்கே வந்து கட்டியிருக்காரு. இதோட பேர் அறப்பள்ளின்னு சொல்கிறாங்க. அறப்பள்ளினா ஏன் இதுக்கு அறப்பள்ளின்னு பேர் வந்துச்சுன்னா, சென்ட் தாமஸ் வந்து கேரளா அண்ட் தமிழ்நாடு பார்டரில் தான் வந்து 7.5 பள்ளிக்கால், அதாவது 7.5 சர்ச்சஸில் இந்த சர்ச் தான் அந்த ஹாஃப் பள்ளி. ஸோ பள்ளின்றது அந்த ஹாஃப், அந்த அறப்பள்ளின்றது அப்படி தான் வந்து நேம் வந்திருக்கு. அண்ட் இதை வந்து ராயல் சர்ச்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெயின் ஆல்டர் பார்த்திங்கன்னா, அந்த மெயின் ஆல்டர், அதாவது இந்த முன்னாடி அந்த ரெட் கலர் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க, அதான் அந்த ஆல்டர்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு லைட் ஃபோக்கஸ்டாக இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ஒரு கிராஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இது யார் இந்த கிராஸ் வந்து செதுக்குனதுன்னா, அந்த தாமஸ்ன்ற அவர் தான் வந்து இந்த கிராஸை வந்து செதுக்கியிருக்காங்க. ஸோ அதுதான் அங்கே சைடில் அங்கே வச்சு டிஸ்பிளே மாதிரி வச்சுருக்காங்க, அந்த லைட் ஃபோக்கஸ்டாக. ஸோ நிறைய பேர் அதில் போய் தொட்டு ப்ரேயர் பண்ணுறாங்க. ஸோ இந்த சர்ச் வந்து ஓவராலாக வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது மனசுக்கு. நீங்கள் வந்து ஒரு சர்ச் தோட்டத்தில் இருக்கிற வந்து இங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து உணர முடியும். அண்ட் இது வந்து கரெக்டாக இந்த சர்ச் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி மார்த்தாண்டம் பக்கம் இந்த தக்கலையிலேருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் மேப் போட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் அந்த பிளேஸ்க்கு நீங்கள் லொக்கேஷனுக்கு போயிடலாம். ஸோ இந்த சைடில் இருக்க பார்க்க தான் அந்த டோர்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த டோர்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்குது. ஏன்னா இந்த ரினோவேஷனே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த உடன் ஒர்க்ஸ் எல்லாம் இவங்க இப்போ பண்ணது. அதுக்கும் உள்ளே இருக்கிறது தான் வந்து தாமஸ் வந்து அவர் கட்டின சர்ச்சு. ஸோ நீங்கள் அந்த கருங்கல்லாம் நீங்கள் உங்களால் பார்க்க முடியுது. ஸோ 2007 வந்து இதை வந்து இன்டர்நேஷ்னல் பில்கிரிம் சென்டராக வந்து சென்ட் தாமஸ் பில்கிரிம் சென்டராக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஃபாரினர்ஸ், நிறைய டூரிஸ்ட், நிறைய பேர் வந்து இந்த சர்ச்சை வந்து பார்த்து ஓகே இவ்வளோ பழமையான சர்ச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஆச்சரியமாக வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்திருக்குன்றது நம்மளால் வந்து யோசிக்கவே முடியல. அந்த டைமில் இப்படி ஒரு சர்ச் வந்து அவர் கட்டியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இது வந்து ஃபிக் ட்ரீ, உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதில் நிறைய பழங்கள் வந்து காய்ச்சிருக்கு. இந்த ஃபஸ்ட்டு போர்ஷன் மட்டும்தான் அவர் ஃபஸ்ட்டு கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் லேட்டர், அதாவது 17th சென்ச்சுரியில் திரும்பவுமாக இந்த சர்ச்சை வந்து கொஞ்சம் ரினோவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. ஸோ இது வந்து நெல்லிக்காய் மரம் இருந்தது, பெரிய நெல்லி. ஸோ இந்த சர்ச்சை ஒரு மாதிரி ஒரு நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க, மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது உண்மையாகவே நம்ம வந்து பாராட்டக்கூடிய விஷயம். அதை தவிர மக்கள் வரவங்களும் வந்து ரொம்ப அமைதியாக வந்துட்டு அவங்க பாட்டுக்கு வந்து ப்ரே பண்ணிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க போகிறாங்க. ஸோ எந்த ஒரு க்ரௌட் நிறையா இருந்தால் கூட அது பெரிய அளவில் அந்த ஒரு சத்தம் அந்த மாதிரி ஒரு நெரிசல்லாம் இல்லை. இது இன்னொரு ஃபிக் ட்ரீ பார்த்தோம். ஸோ இதில் நிறைய காய் காய்ச்சிருந்தது. ஸோ ரோட்டில் வந்து 2-3 மரங்கள் வச்சுருக்காங்க. அதையும் ரொம்ப அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண தொட்டி, அதுக்கப்புறம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த கல்வெட்டுகள்
ஆட்டோரல் மாவரைக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த கிணறு வந்து 2000 வருடம் பழமையான ஒரு கிணறு. ஸோ கண்டிப்பாக வந்து தோமா அவர்களும் வந்து மேபி இதில் வந்து தண்ணி வந்து யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். 2000 ஓல்டு அதில் எழுதியிருக்காங்க. நீங்கள் அந்த அந்த கிணறோட இதை நீங்கள் பார்த்தாலே தெரியுது. தண்ணியும் நிறையவே இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்பவுமே தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது. ஸோ அதனால் தண்ணி மேலேயே இருக்குது. நிறைய பேர் காணிக்கையெல்லாம் அவங்க போட்டிருக்காங்க இதில். ஸோ தண்ணியை வந்து அவங்க இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவங்க கவர் பண்ணியிருக்காங்க, குப்பையாக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதான் ஓவரால் சர்ச்சோட வியூ. அண்ட் சர்ச்சோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு ப்ரேயர் ஹால் மாதிரி ஒன்று இருக்குது. இதில் வந்து மேபி மாஸ் இல்லைனா ஏதாவது கிறிஸ்மஸ் டைம்லலாம் வந்து ஏதாவது ப்ரோக்ராம்ஸ்லாம் இங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க போல். ஸோ அங்கே ஒரு சின்ன பைபிள் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து கேண்டில்ஸ் அந்த மாதிரியான காரியங்கள்லாம் இங்கே சேல் பண்ணுறாங்க. ஸோ வேணா கேண்டில் வந்து கேண்டில்ஸ் நம்ம போய் ஏற்றலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த கன்னியாகுமரி சைடில் டூருக்காக எதாவது வரீங்க அப்படின்னா, இல்லை உங்களோட ரிலேட்டிவ் ஃபேமிலிஸ் எங்கேயாவது போகலான்னு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சர்ச்சுக்கு வாங்க. மனதுக்கும் ரொம்ப அமைதியாக இருக்கும். அண்ட் இப்போ நான் காமிக்கிறது வந்து சென்ட் தாமஸ் ஹெரிட்டேஜ் சென்டரு. இங்கே ப்ரீஸ்ட்டு அவங்கெல்லாம் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான பிளேஸ் இது. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது மைண்டு. அண்ட் போய் நம்ம வந்து ப்ரே பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ். கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.